عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفسه. قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم زدنا علما. புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே உரித்தானது. சாந்தியும் சமாதானமும் ஸலவாத்தும் ரஹ்மத்தும் இப்ராஹிம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களே அப்படியே பின்பற்றி வாழ்ந்த முத்தான சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் நம்முடைய குடும்பத்தாரர்கள் அனைவர் மீதும் என்னிடம் நிலவட்டமாக. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாளர்களே, இந்த ரமதானுடைய 4வது ஜும்ஆவில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் கொஞ்சமாக ரமதான் நம்மை விட்டு விடை பெற்றுக் கொண்டே இருக்கிறது. இன்னும் அதாவது விரல்களால் எண்ணக்கூடிய நாட்கள் மட்டும்தான் ரமதானுக்கு மிஞ்சிருக்கு என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே ரமதான் நம்மை விட்டு விடை பெறுகிறது என்ற அர்த்தத்தில் ரமதானுடைய மிக முக்கியமான ஒரு அம்சமாக ரமதான் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி, அந்த செய்தியை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்று ஜும்மாவில் நாம் பார்க்கலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சூரா அல் பக்ராவில் எப்படி நோன்பு நம் மீது கடமையாயிற்றோ அந்த நோன்பு ஏன் கடமையாற்று என்பதை அல்லாஹ் இந்த இடத்தில் சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், எப்படி உங்களுக்கு முன்னால் இந்த சமுதாயம், மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம், இப்படி எத்தனை சமுதாயங்கள் இருந்தது, இந்த சமுதாயம் மீது நோன்பு கடமையா இருந்தது. அந்த நோன்பு அப்படியே உங்கள் மீது கடமையா இருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகுன், நீங்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும், அல்லாஹ்வை என்றென்றும் அஞ்சி நடக்க வேண்டும் என்பதற்காக என்று சொல்லி அல்லாஹ் இந்த சொல்லுகிறான். எனவே இந்த இடத்துல நமக்கு புரிகிறது, நோன்பு என்பது நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாடம். அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும், தக்குவாவை நம்முடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த செய்தி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அன்பிற்குரிய சகோதரி, தக்குவா, இந்த தக்குவா எப்படி நோன்பின் மூலியமாக பிறக்கிறது பார்க்கிறோம். நோன்புடைய நாட்களில் நாம் வெறும் சாப்பிடாமலும் குடிக்காமல் மட்டும் கிடையாது. இது மாற்று மத சகோதரர் புரிதல் என்ன, நோன்பு என்று சொன்னால் சாப்பிடாமல் குடிக்காம இருக்க வேண்டும். இது மாற்று மதத்துடைய சகோதரர் புரிதல். ஒரு ஈமான்தாருடைய புரிதல் என்ன, சாப்பிடாமல் இருக்க வேண்டும், குடிக்காமல் இருக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடுத்த விஷயத்திலும் தூரமாக இருக்க வேண்டும். மனைவிடத்தில் சேரக்கூடாது. எந்த பாவத்தை சாதாரண நாட்களில் தூரமாக இருப்போமோ அதில் அந்த அப்படிப்பட்ட பாவங்களை நோன்புடைய நேரத்தில் இன்னும் அதிகமாக தூரமாக இருக்கணும். எந்த பாவங்களை தினந்தோறும் தவிர்த்து வருகிறோமோ நோன்புடைய நாட்களில் இன்னும் அதிகமாக அதிலும் தூரமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கிறான். ஒரு 30 நாட்கள் நீங்கள் ஹலாலாக்கப்பட்ட உணவு, ஹலாலாக்கப்பட்ட தண்ணீர், ஹலாலாக்கப்பட்ட கணவன் மனைவி, இதுல இருந்து நீங்கள் ஹலாலாக்கப்பட்ட விஷயத்திலிருந்து தூரமாக இருக்க என்று சொன்னால் கண்டிப்பாக 30 நாள் தாண்டும் பொழுது அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயத்திலிருந்து இன்னும் தூரமாக இருப்பீர்கள். ஏன் 30 நாட்கள் நீங்கள் அல்லாஹ் ஹலாலாக்கியதே அந்த அல்லாஹ்விற்காக நீங்க தூரமாக இருக்கிறீர்கள். அப்பொழுது ஹராமை தூரமாக்குவது பெரிய கஷ்டம் கிடையாது என்று சொல்லி இந்த நோன்பு மிகப்பெரிய பாடம் நமக்கு சொல்லி தருகிறது. அன்பிற்குரிய சகோதரி, அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது தக்குவா என்ற இறையச்சத்தின் மூலியமாக தான் இப்படிப்பட்ட தவிர்த்தல் என்ற விஷயத்தை நாம் மேற்கொள்கிறோம். தக்குவா என்ற வார்த்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தக்குவா என்று சொன்னால் குர்ஆன் சுன்னாவில் மொழிபெயர்க்கும் பொழுது, தர்ஜுமா செய்யும் பொழுது இறையச்சம் என்று செய்வார்கள். இறையச்சம், இறைவனை அஞ்சுவது, இறைவனை பயப்படுவது, இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுவார்கள். ஆனால் இதுதான் டைரக்ட் தர்ஜுமா, அப்படி கிடையாது. நாம் புரிவதற்காக அப்படி சொல்லி இருக்கலாமே தவிர தக்குவா என்று சொன்னால் இறையச்சம் என்று சொல்லி முழுமையா சொல்ல முடியாது. மாறாக தக்குவா ஒரு வாழ்க்கை, தக்குவா ஒரு வாழ்க்கை. அது எப்படி வாழ்க்கையாக மாறுகிறது பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் சுன்னாவில் தக்குவா சொல்லப்பட்டிருக்கூடிய இடம், அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடங்கள்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு சுருக்கமாக தெரிய இருக்கிறது. தக்குவா என்பது ஒரு வாழ்க்கை. அது ஒரு வார்த்தையால் சொல்லி முடியாது. அது இப்படிப்பட்ட சின்ன ஜும்மாவில் சொல்லி நம்மளால் விளக்க முடியாது.
மாறாக தக்குவா என்பது ஒரு முழுவதுமான வாழ்க்கை என்பதை நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்கிறோம். இதை இன்னும் சுருக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு முறை அதாவது உமர் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலம், ஹிலாஃபத்துடைய காலம், அவர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், சில தாபியீன்களுக்கு மார்க்கத்தை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக உமர் இப்னு கத்தாப் அவர்கள் உபய் இப்னு கஅப் எடுத்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள். உபையை நீங்கள் சொல்லுங்கள். இரண்டும் சஹாபாக்கள். இவர் கேட்கிறார், உபையை நீங்கள் சொல்லுங்கள், தக்குவா என்றால் என்ன? இந்த தக்குவா இறைவனை அஞ்சுதல் என்று நாம் சொல்லுகிறோமே, இது என்ன என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்ட பொழுது உபய் இப்னு கஅப் அவர்கள் சொல்கிறார், கலீஃபாவை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு ரோடில் போகிறீர்கள், அந்த ரோட்டில் முற்கள் நிறைய இருக்கிறது, முற்கள் நிறைய இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி செல்வீர்கள் என்று கேட்ட பொழுது உமர் இப்னு கத்தாப் சொல்லி காண்பிக்கிறார்கள், சுப்ஹானல்லாஹ், ஈமானுடைய பதில்கள் இதெல்லாம் இதெல்லாம் யோசிக்கக்கூடிய பதில் கிடையாது, உள்ளச்சத்திலிருந்து ஈமானுன்னு வரக்கூடிய பதில்கள் தான் இது. உமர் இப்னு கத்தாப் சொல்கிறார்கள், ரோடு ஃபுல்லா முற்கள் இருக்கு என்று சொன்னால் என்னுடைய ஆடையை நான் தூக்குவேன், அவருடைய ஆடை முழுவதுமாக இருக்கும், என்னுடைய ஆடையை நான் தூக்குவேன், தூக்கி என்னுடைய பாதத்தை பார்த்து பார்த்து வைப்பேன் எந்த இடத்துல முற்கள் இருக்கிறது, முற்களை பார்த்து பார்த்து என்னுடைய பாதங்களை வைப்பேன், இப்படிதான் நான் நடப்பேன் என்று சொன்னும் பொழுது உபய் இப்னு கஅப் சொல்லுவார்கள், கலீஃபாவே இதுதான் தக்குவா, இதுதான் தக்குவா. வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ் சோதனை நிறைத்து வைத்திருப்பான், அந்த சோதனை பாவங்களால் கலந்திருக்கும், அப்படி நிறையக்கூடிய அந்த வாழ்க்கை எப்படி காலை பார்த்து பார்த்து பாதம் பார்த்து பார்த்து வைக்கிறோமோ அப்படி இந்த வாழ்க்கை பார்த்து பார்த்து பேணுதலும் கழிப்பது இருக்குது, இதுதான் தக்குவா என்று சொல்லி உபய் இப்னு கஅப் அவர்கள் விளக்கக்கூடிய அந்த சம்பவங்களை நாம் பார்க்கும். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தக்குவா என்பது ஒரு மணி நேரமோ ஒரு வாரம் ஒரு மாதமோ கிடையாது. தக்குவா என்பது முழு வாழ்க்கை முழுவதும் பயணிக்கக்கூடியதான் இந்த இரையச்சம் சொல்லக்கூடிய இந்த தக்குவா என்ற பாடத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். அன்பிற்குரிய சகோதரிகளே, நாம் பார்க்கிறோம், அதாவது தக்குவாவை எந்த இடங்கள் எல்லாம் பேசப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆனில் சண்டை வரும் பொழுது, சண்டை குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டையா இருக்கலாம், நண்பர்கள் சண்டையா இருக்கலாம், அல்லது இரண்டு பிரிவுகளுடைய சண்டையாக இருக்கலாம், ஆக மொத்தம் சண்டை என்று வந்துவிட்டால், அதுவும் ஈமான் கொண்டவருடைய சண்டை வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ் சொல்றான், ஃபத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வஅஸ்லிஹு ஸாத பைனிக்கும், இன்னும் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சுலா செய்து கொள்ளுங்கள், தீர்ப்பு செய்து கொள்ளுங்கள், சமாதானமாக செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சண்டை வந்து அந்த சண்டையை தீர்க்குவதற்கு மிகப்பெரிய ஒரு ஆன்சர் என்ன? தக்குவா. அல்லாஹ்வை பயப்படுங்கள், அப்பளும் சமாதானம் போங்கள், இது முழுமையான தக்குவா. சண்டையிலும் அல்லாஹ் தக்குவாவை சொல்கிறான். ஹதீஸ்களில் எக்கச்சக்கமான ஹதீஸை பார்க்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள், இத்தகில்லாஹ் ஃபின் நிஸா, பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது அந்த பூமியில் பெண்களுக்கு மதிப்பு கிடையாது, அவர்களுடைய உரிமைகள் எல்லாம் சூறையாடப்படும். இன்னும் நாம் பார்க்கிறோம், மீராஸ் சொத்துரிமை பகிர்க்கப்படுமே, இந்த சொத்துக்கள் பகிர்க்கப்படுமே, பெண்களும் பிரிக்கப்படுவார்கள். அந்த அளவுக்கு பொருளாதாரத்துடைய கண்ணோட்டம் மட்டும் பெண்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட பூமியில் ரசூலுல்லாஹி ஓப்பனாக சொன்னார்கள், இத்தகில்லாஹ் ஃபின் நிஸா, இந்த சேதாரம் அடைந்த உரிமை இல்லாத இந்த பெண்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அந்த இடத்தும் தக்வாவை ரசூலுல்லாஹ் போதிக்கிறார்கள். ஏன் சுப்ஹானல்லாஹ், மனிதர் மட்டும் கிடையாது, கால்நடை விஷயத்திலும் பார்த்தோம் என்று சொன்னால் ஹதீஸ் சஹீஹுல் புகாரில் பதிவாகிறது. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இத்தகில்லாஹ் ஃபி ஹாதில் பஹாயிம் அல் முஜிபா, இந்த வாயில்லாத பேசக்கூடிய இந்த கால்நடைகள் இருக்கிறது, இந்த கால்நடை விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். கால்நடை விஷயத்திலும் தக்வாவை ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். கால்நடை கண்டபடி சித்திரவதை செய்யக்கூடிய நபர்கள் எந்த அளவுக்கு நாம் பார்க்கும். ரசூலுல்லாஹ் மதீனா ஹிஜ்ரத் செய்கிறார்கள். ஹிஜ்ரத் செய்த பிறகு மதீனாவுடைய சூழ்நிலை பார்க்கிறார்கள். அங்கே காஃபிர்களுடைய ஒரு பண்பு என்ன என்று சொன்னால், இப்பொழுது ஒரு ஒட்டகம், அந்த ஒட்டகத்தை முழுவதுமாக அறுத்தோம் என்று சொன்னால் முழுவதுமாக சாப்பிடக்கூடிய ஆட்கள் இருக்காது. எனவே அந்த காலத்து ஃப்ரிட்ஜும் கிடையாது என்பதற்காக ஒரு ஒட்டகம் இருக்கு என்று சொன்னால் அந்த ஒட்டகத்துடைய பின்பகுதியை மட்டும் என்ன சொல்வார்கள், இந்த தொடை பகுதியில் அப்படியே வெட்டுவார்கள். உயிரோடு இருக்கும் பொழுது அந்த தொடை வெட்டி விடுவார்கள். வெட்டி விட்டு அந்த பிராணி இருக்கிறது, ஒட்டகமோ ஆடோ மாடோ, கண்டபடி கதறும். கட்டி போட்டு அவருக்கு தேவைப்படக்கூடிய அந்த பகுதியை வெட்டுவார்கள், சாப்பிடுவார்கள். கொஞ்ச நாட்கள் இந்த காயம் ஆறும், பிறகு என்ன தேவைப்படுகிறதோ அதுல இருந்து எடுத்துக்கொள்வார்கள். இது உயிரோடு இருக்கும், உயிரோடு வைத்து சித்திரவதை செய்து அதனுடைய மாமிசத்தை பிரித்து எடுப்பார்கள். இப்படி மோசமாக நடந்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இத்தகில்லாஹ், இந்த பிராணியோட விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர், வெறும் அதாவது மனிதர்கள் உயிருள்ள விஷயம் மட்டும் கிடையாது, ரிஸ்கோட விஷயத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இத்தகில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வஅஜ்மிலு ஃபித் தலப், ரிஸ்கை தேடும் பொழுது அழகாக தேடுங்கள். இதில் ஹராமோ கலப்படமோ பொய்யோ எதுவும் வேண்டாம். ரிஸ்கை தேடும் பொழுது நீங்கள் அழகாக தேடுங்கள். நீங்கள் அழகாக தேடக்கூடிய படித்தரம் எங்கிருந்து ஆரம்பிக்கும்? இத்தகில்லாஹ், அல்லாஹ்வை பயந்தால் தான் ரிஸ்குடைய விஷயத்தில் கரெக்டாக இருக்க முடியும் என்று சொல்லி அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் நாம் சொல்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கும். அன்பிற்குரிய சகோதரன், ஹதீஸ்களில் பார்த்தோம் என்று சொன்னால் அஹ்லாக் ரீதியாக நம்மை உள்ளிருந்து உருவாக்கக்கூடிய செய்திகள் வருமே, இந்த எல்லா செய்திகளும் பார்க்கும் பொழுது நிறைய செய்திகள் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்வது இத்தகில்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள்,
தக்குவாவுடைய வாழ்க்கையை வாழுங்க என்று சொல்லி தக்குவாவை மையப்படுத்தி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதனை செய்திருப்பார்கள். இப்படி இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய, இந்த ஹதீஸை படித்து அந்த ஹதீஸை அடுத்த சமுதாயம் வரை சேர்க்கக்கூடிய அந்த சுபஹானல்லாஹ் ஜாம்புவான்கள், அந்த உலமாக்கள், அந்த முஹத்திஸுடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது சுபஹானல்லாஹ் அவர்களே ஹதீஸை அறிவித்து அந்த ஹதீஸை அவர்களே அமல் செய்வார்கள். இப்படி சிறந்த உதாரணம் நிறைய பார்க்கலாம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய ஆசிரியர்கள், இமாம் புகாரிக்கு நிறைய ஆசிரியர்கள், அதில் ஒரு மிகவும் சிறந்த ஆசிரியர் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய நபர் அப்துல்லா பின் முபாரக் ரஹிமஹுல்லாஹ். அப்துல்லா பின் முபாரக் ரஹிமஹுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நிறைய இடங்களில் நாம் படிக்கலாம், நிறைய இடங்களில் கேட்கலாம். அப்துல்லா பின் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு ஹதீஸை கேள்விப்பட வேண்டும் என்பதற்காக, இதை அறிவிப்பதற்காக என்ன செய்கிறார் என்று சொன்னால், பலஸ்தீன் வருகிறார்கள், சொந்த ஊருக்கு வருகிறார்கள். பலஸ்தீன் ஈரானுக்கு செல்கிறார்கள், குராசானுக்கு செல்கிறார்கள். இப்படி பலஸ்தீன் ஒரு செய்தியை எடுக்கிறார்கள், ஒரு அறிவிப்பாளருக்கு ஒரு செய்தியை கேட்கிறார்கள், கேட்டு இன்னொரு பக்கமாக அதை கொண்டு சேர்க்கிறார்கள். பலஸ்தீன் வந்தார்களே, ஒரு அறிவிப்பாளரத்தில் பேனாவை வாங்குகிறார்கள், பேனாவை வாங்குகிறார்கள் எழுதுவதற்காக. இந்த பேனாவை வாங்கி இந்த ஹதீஸ் கிடைத்த இந்த சந்தோஷம் என்ன செய்கிறார்கள், பேனாவை தன்னிடத்தில் வைத்து சென்று விடுகிறார்கள். எங்கும் செல்கிறார்கள், குராசான், ஈரானுக்கு, ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர். ஈரானுக்கு சென்ற பிறகு அந்த இடத்தில் செய்தி சொன்ன பிறகுதான் அவர்கள் ஞாபகம் வருகிறது, இந்த அறிவிப்பாளருக்கு இந்த செய்தி வாங்கும் பொழுது பெண்ணை வாங்கிவிட்டேன் என்று சொல்லி அந்த செய்தியை சொன்ன பிறகு, ஈரானில் வேலையை முடித்த பிறகு திருப்பி அவர்கள் பலஸ்தீனுக்கு வருகிறார்கள், ஒரே ஒரு பெண்ணை கொடுப்பதற்காக, ஒரே ஒரு பேனாயை ரிட்டர்ன் செய்வதற்காக ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் ரிட்டர்ன் வருகிறார்களே. இந்த பண்பு எங்கிருந்து வரும் சகோதரிகளே? தக்குவா, இரையச்சம் இருந்தால் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கும். இரையச்சம் அல்லாத பேணுதலான வாழ்க்கைக்கு இப்படிப்பட்ட விஷயம்லாம் வராது. 5 ரூபாய் 10 ரூபாய் பெண் என்று சொல்லி நாம் கடந்து விடுமே தவிர, ஒரு பெண்ணை ஒரு சாதாரண எழுதுகோலை கொடுப்பதற்காக 1000 கிலோமீட்டர் செல்கிறான்னு சொன்னால் அவர்களை உள்ளிருந்து நடக்க வைப்பது தக்குவா. அந்த தக்குவா தான் ரசூல் அவர்கள் ஹதீஸில் நிறைய இடத்தை சொல்லி இருக்கிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இறையச்சத்துடன் இருக்கிறோம் என்று சொன்னால், நான் அல்லாஹ்வை பயந்து கொள்ள இருக்கிறோம். தனிமையிலும் பொதுவிலும் பேசும் பொழுதும் நடைத்திலும் வியாபாரத்திலும் இபாதத்திலும் எல்லா இடங்களிலும் இறைவனை பயப்படக்கூடிய ஒரு தன்மை நம் இடத்தில் இருக்கு என்று சொன்னால், அதை வளர்க்க ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னால், வல்லாஹில் அஸீம் குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய படிப்பு என்ன தெரியுமா? நீங்கள் மட்டும் கிடையாது, உங்களுக்கும் ரிசுக்கை தருவோம், உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியுடைய ரிசுக்குடைய பொறுப்பை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அல்லாஹ்வே பொறுப்பெடுத்துக் கொள்கிறான். எப்பொழுது இறையச்சம் இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கிறது, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய, இறைவன் பார்க்கிறான், இறைவனுடைய பார்வை என்ற அச்சம் உள்ளத்தில் வருகிறது. இந்த அச்சத்தின் காரணமாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட், உங்களுக்கும் ரிசுக்கை வழங்குகிறோம், உங்களுக்கு அடுத்த சந்ததியும் வெறும் கையோட விட மாட்டோம் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சூரா அத்-தலாக் எடுத்து பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், உமையத்தகில்லா, யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ, தக்வாவுடைய வாழ்க்கை அவருடைய உள்ளங்களில் இருக்கிறதோ, அல்லாஹ் சொல்கிறான், யஜ்அல்லஹு மக்ரஜா, ஒரு பிரச்சனை வந்தால் பிரச்சனையிலிருந்து வெளியே வரக்கூடிய தீர்வை அல்லாஹ் கொடுப்பான். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவன் அறியாத இடத்திலிருந்து, அவன் விளங்காத, அவனுக்கு தோணாத இடத்திலிருந்து நாங்கள் ரிசுக்களை தருவோம். நாம் எதிர்பார்ப்போம் இந்த கடையிலிருந்து தான் நமக்கு வருமானம் வருவது என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான், மின் ஹைஸு லா யஹ்தஸிப், நீ நினைக்காத இடத்திலிருந்து உமக்கு ரிசுக்கை அளிப்போம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். இது நமக்கு மட்டும் கிடையாது, நாம் ஒழுங்காக இருந்தோம் என்று சொன்னால் அதோட தொடர் நம் மூலியமா வரக்கூடிய அடுத்த சந்ததி இந்த உலகத்தில் சரியாக வாழ வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தால் வாழ வேண்டும் சொன்னால், பெற்றோர்களான நாம் இந்த உலகத்தில் தக்வாவுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய வீடுகள், நம்முடைய வெளிப்புறம், நம்முடைய பேச்சுகள், நம்முடைய உள்புறம் எல்லாமே அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய இடத்தில் ஒரு பெற்றோர் இருக்கிறது சொன்னால், கண்டிப்பாக அவருடைய பிள்ளைகளுடைய ரிசுக்குடைய பொறுப்பையும் சாலிஹான வாழ்க்கையுடைய பொறுப்பை இறைவன் எடுத்துக் கொள்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் பார்க்கும் கிட்டத்தட்ட 100வது ஹிஜ்ரியில் ஆட்சி செய்தவர் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ். இஸ்லாமிய வரலாற்றில் அழைக்கப்பட்ட 5வது கலீஃபா உமர் பின் கத்தாப் அவர்களுடைய பேரன் வரக்கூடிய நபர்கள், அதாவது பேரனுடைய பையன். இந்த அடிப்படையில் உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்கள் 2 முறை கிலாஃபத் செய்கிறார்கள். 2 முறை கிலாஃபத் செய்யும்போது நாம் பார்க்கிறோம், அவர்கள் இரண்டாவது முடியும் பொழுது இறந்து வருகிறார்கள். ஆனால் ஒரு கலீஃபாக இருக்கக்கூடிய அவருக்கு தான் நிறைய காசு வர வேண்டும், அவருக்காக நிறைய சம்பளம் வர வேண்டும். அந்த சம்பளத்தையும் இஸ்லாம் கொடுக்குதானே, சம்பளம் வேண்டாம் என்று சொன்னார்கள். அந்த காசுக்கு ஆசைப்படவில்லை. கிட்டத்தட்ட 10 அல்லது 9 ஆண் பிள்ளைகள், 9 அல்லது 10 ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனால் யாருக்கும் சொத்தை விட செல்லவில்லை. சொத்து என்று சொல்லக்கூடிய லேண்டோ பொருளாதார தீனாதிரம் எதுவும் விட்டு விடவில்லை. ஏன்? அவர்களுக்கு தெரியும், இந்த சொத்துக்களும் இந்த காசு அடுத்த சந்தைக்கு எடுத்துவிடும் என்று அவர்களுக்கு தெரியும். கடைசி நேரங்களில் தன்னுடைய பிள்ளைகளாம் அழைத்து சில வசியத்தை செய்வார்களே,
அப்படி வசியத் செய்யும் பொழுது பொருளாதாரத்தை பற்றி பேசி விடுகிறார்கள். என்னுடைய அருமை பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில் உங்களுக்காக எதுவும் சேர்க்கவில்லை, குறிப்பாக கிலாபத் வந்த பிறகு எதுவும் நான் சேர்க்கவில்லை, எல்லாமே கொடுத்து விட்டேன். ஏனென்று சொன்னால் இந்த பொருளாதாரம் நரகத்துக்கு அழைத்து செல்லும் என்று தெரியும். எனவே அல்லாஹ்வுடைய பொறுப்பில் விடுகிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய பொறுப்பில் விட்டார்கள். அந்த 9 அல்லது 10 பிள்ளைகளோ அத்தா இறந்த பிறகு அவர்கள் சம்பாதிக்கிறார்கள். சாலிஹான அழகிய வாழ்க்கையை அல்லாஹ் தருகிறான். அதுபோல் பார்க்கிறோம், மதீனாவுடைய கவர்னர் சுலைமான் இப்னு அப்துல் மலிக் ரஹிமுல்லாஹ் அவர்கள் இதற்கு பின்னால் கவர்னராக வருகிறார்கள். இவர்களுடைய பிள்ளை ஒரு ஹலீஃபாவுடைய பிள்ளை இருக்கிறார்களே, இந்த ஹலீஃபாவுடைய பிள்ளை இறந்து போன உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவருடைய பிள்ளை இடத்தில் கடன் கேட்கிறார்கள். எது ஒரு போருடைய காலகட்டத்தில் இவர்கள் கடன் கேட்கிறார்கள். கை நீட்டி நீங்கள் கடன் கொடுங்கள். யாரிடத்தில் கடன் கேட்கிறார்கள்? யாருடைய தகப்பன் வெறுங்கையுடன் விட்டு சென்றானோ, ஈமானுடன் தக்குவாவுடன் அந்த பிள்ளைகள் வெறுங்கையுடன் விட்டு சென்றானே, அந்த பிள்ளைகளிடத்தில் ஹலீஃபாவுடைய கவர்னருடைய பிள்ளைகள் வந்து கையேந்தி எங்களுக்கு கடன் கொடுங்க என்று கேட்கிறான்னு சொன்னால் சிந்தித்து பாருங்க. அந்த 9 அல்லது 10 பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எப்படிப்பட்ட ரிஸ்கை கொடுத்திருப்பான், எப்படிப்பட்ட வாழ்க்கையுடைய மாற்றத்தை கொடுத்திருப்பான். இந்த மாற்றம் எங்கிருந்து ஆரம்பித்தது? அந்த பிள்ளை இடத்து கிடையாது, அவருடைய தகப்பன் இடத்துல இருந்து, அவருடைய உம்மா இடத்துல இருந்து. அந்த பெற்றோர்கள் தக்குவாவுடைய வாழ்க்கையாக இருந்தார்கள், பேணி அஞ்சி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய சந்தையை அல்லாஹ் வெறுங்கையோடு விட மாட்டான், வறுமையில் விட மாட்டான், செல்வ செழிப்புன்னு வைத்திருப்பான். நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படி தக்குவா என்பது ஒரு மனிதரை உள்ளிருந்து உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் அவனுடைய வாழ்க்கையோட முழு ரிசுக்குடைய பொறுப்பையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அன்பிற்குரிய சகோதரிகள், இப்படி இருக்கையில் இந்த தக்குவாவுடைய விஷயத்தை பேசும் பொழுதும் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய இரையச்சம் எப்பொழுது தகர்க்கப்படும் என்று தெரியுமா? அது எப்பொழுது டோட்டலாக அழிக்கப்படும் என்று தெரியுமா? எப்பொழுது அவன் தன்னை பரிசோதனை செய்யாமல் விட்டு பிறர் மீது தன்னுடைய கவனம் செல்கிறதோ, அந்த இடங்களில் இவனுடைய தக்குவா என்று சொல்லக்கூடிய இரையச்சம் முழுவதுமாக தகர்க்கப்படுகிறது. அவன் அதை சரி என்று நினைத்தாலும் சரி, அதாவது தன்னை பார்க்காமல் உலகத்தை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறான். இவன் இப்படி தப்பு செய்யறான், அவன் அப்படி இருக்கான், இப்படி கெட்டு போய்விட்டான் என்று சொல்லி உலகத்துக்கு கவலைப்படுகிறான். கவலை இஹ்லாஸா? பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த இடத்துல குறைகளை வைத்து வெளியில் கவலையை நாம் இறக்க சொன்னால் இது தக்குவாக்கு முரண்படும். இது இரையச்சமும் கிடையாது. அல்லாஹ் சூரா நஜ்மில் சொல்கிறான், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களையே பரிசுத்தப்படுத்த வேண்டாம், நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி நான் தான் சுத்தம் என்றெல்லாம் காட்ட வேண்டாம். ஹுவ அலமு பிமன் இத்தகா, அல்லாஹ் எங்க தக்வாவை பேசுகிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், ஹுவ அலமு பிமன் இத்தகா, யார் இரையச்சத்தில் உச்சமானவர்கள் என்பதை அவன் தான் அறிகிறான். யார்? அல்லாஹ்க்கு தான் தெரியும் யார் இரையச்சத்தில் உச்சமானவர்கள் என்று அல்லாஹ்க்கு தெரியும். நீங்கள் உங்களுக்கு மத்தியில் பரிசுத்தப்படுத்த வேண்டாம். இது இறைவன் குர்ஆன் சூரா நஜ்ம்ல சொல்லி காண்பிக்கிறான். இதுல இருந்து முஃபஸ்ஸிர்கள் சொல்லுவார்கள், எந்த ஒரு இடத்தில் தன்னை பார்க்காமல் பிறரை பார்க்கக்கூடிய குணாதிசயம் வந்து விடுகிறதோ அந்த இடங்களில் தக்வா என்ற அளவு இருக்கிறது அல்லாஹ் இல்லாமல் ஆக்கி விடுவான். தக்வா எங்க இருந்து ஆரம்பிக்கும்? இடத்துல பார்க்க வேண்டும். முதலில் இங்கிருந்து பார்க்க வேண்டும், இடத்துல என்ன தவறுகள் இருக்கிறது, அதற்கு பின்னால் தான் பிறரிடத்தில் செல்ல வேண்டும். இங்கு பார்க்க பிறரிடத்தில் சென்றோம் என்று சொன்னால் அன்பிற்குரிய சகோதரரே, இது தக்வா கிடையாது. ஒரு நபித்தோழர் ரசூலா எடுத்து வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அதாவது கடமைகள் நிறைய இருக்கிறது, நான் அழிந்து விடுவோனோ என்று சொல்லி எனக்கு பயமாக இருக்கிறது, அவ்வளவு நிறைய ஃபித்னாக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது, என்ன செய்யலாம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயத்தை சொல்வார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அம்சிக் லிசானக், பிரச்சனை நிறைய, சோதனைகள் நிறைய வருகிறதா, சோதனை காலத்தில் அம்சிக் லிசானக், நாவை பேணிக்கொள், உன்னுடைய நாவை பேணிக்கொள். ஒல் யஸக் ஃபி பைத்திக், உன்னுடைய வீட்டில் தங்கிரு, சும்மா வெளியெல்லாம் சுத்த வேண்டாம், அது பிரச்சனை தான். நாவை பேணி வீட்டிலே தங்கிரு. 3வது சொல்கிறார்கள், வபகி ஹதிஅதக், உன்னுடைய பாவத்திற்காக அழு என்று சொன்னார்கள், உன்னுடைய பாவத்திற்காக கண்ணீர் விட்டு அழு என்று சொன்னார்கள். பாதுகாப்பான வாழ்க்கைக்கு ரசூலுல்லாஹ் சொல்ல அழகிய 3 உபதேசம். நாவை பேண வேண்டும், வீட்டிலே கம்மன் இருக்க வேண்டும், தேயெல்லாம் சுத்தக்கூடாது. அதற்கு அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னுடைய பாவத்திற்கு அழு என்று சொன்னார்கள். பக்கத்து வீட்டுக்காரனுக்கோ உன்னுடைய எதிர் வீட்டுக்காரனுக்கோ அவன் பாவத்தின் அழு என்று சொன்னார்களா, உன்னுடைய பாவத்தின் அழு என்று சொன்னார்களா? உன்னுடைய பாவம் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், அலைக்கும் அன்ஃபுஸக்கும், உங்களுடைய பொறுப்பு உங்களுடைய உடம்பு, இந்த உடம்பும் இந்த ரூஹும் உங்களுடைய பொறுப்பு என்று அல்லாஹ் சொல்கிறான். எல்லாத்தையும் சேர்த்து பெற நமக்கு என்ன தெரிகிறது? முதலில் சீர்திருத்தம் நம்மளிருந்து ஆற வேண்டும். அதை விட்டு மொஹல்லாவுடைய இடத்தில் பார்வை சென்று சொன்னால் இது தக்வாக்கு முரண் என்று சொல்லக்கூடிய இந்த சப்ஜெக்டை நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்கிறோம். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி இருக்கும் பொழுது தக்வாவுடைய விஷயங்களை நிறைய நாம் பார்த்துக் கொள்ளலாம். கடைசியாக இந்த தக்வாவுடைய சப்ஜெக்டை நாம் பார்க்கும் பொழுது, இரையச்சம் என்ற விஷயத்தை புரிந்து கொள்ளும் பொழுது நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், தக்வாவை இரையச்சத்தை எப்படி அறிந்து கொள்வது, எம்மிடத்தில் எப்படி தக்வாவை அறிந்து கொள்வது, இதற்கு சில வழிகாட்டுதல் மார்க்கம் சொல்லித் தருகிறது. இந்த ரமதானுடைய இடத்தில், ரமதான் பிரியதுக்கு முன்னால் இந்த வழிகாட்டல் தான் மிக மிக முக்கியமான விஷயம் என்றால், இந்த வழிகாட்டல் தான் ரமதானுக்கு பிறகும் நம்மை சரியாக சீராக வைக்கும்.
முதலாவது தக்குவா எப்படி அறிந்து கொள்வது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அத்தக்குவா ஹாஹுனா அத்தக்குவா ஹாஹுனா அத்தக்குவா ஹாஹுனா. ரசூலுல்லாஹி தன்னுடைய உள்ளத்தை, இந்த நெஞ்சை காண்பித்தவாறு ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள், இரையச்சம் தக்குவா இங்க இருக்கிறது, இங்க இருக்கிறது, இங்க இருக்கிற ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள். உள்ளத்தில் தான் அசல் தக்குவா, உள்ளத்தில் தான் அசல் தக்குவா. அதுதான் ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள். தக்குவா இங்க இருக்கு என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக செயல்பாடுகள் வந்துடும். தக்குவா உள்ளத்தில் இரு என்று சொன்னால் ஒருபொழுதும் வெளிப்பாடுகள் கிடைக்காது. அன்பிற்குரிய சகோதரி, உள்ளத்தில் தக்குவா என்று சொன்னா என்ன அர்த்தம்? வெளி தோற்றத்தை விட்டு எடை போடக்கூடாது, வெளி தோற்றத்தை விட்டு எடை போடக்கூடாது. நம்மையே பிறரையும் யாரையும் வெளி தோற்றத்தை எடை போடக்கூடாது. உள்ளம், இதுதான் அசல் தக்குவா. தக்குவாவுடைய அசல் இடமே உள்ளம் தான் ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள். ஹதீஸ்களை பார்த்தோம் என்று சொன்னால் பார்க்கிறோம், சுப்ஹானல்லாஹ், விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண், மானக்கேடான் தவறுகள் செய்யக்கூடிய பெண், அது புலப்பாக இருக்கக்கூடிய பெண், நாய்க்கு தண்ணீர் புகுட்டது காரணமாக அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறான். விபச்சாரிக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறான் ஒரு அமலின் காரணமாக. ஏன்? அந்த உள்ளத்தில் சரி என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் கண்டிருப்பான். அதே ஹதீஸில் பார்க்கும் இன்னும் செய்தியில் சஹீஹ் புகாரில் பதிவாகிறது, தஹஜ்ஜுத் தொழக்கூடிய பெண், நஃபில் தொழுகை தொழக்கூடிய, தஹஜ்ஜுத் தொழுகையும் நஃபில் தொழுகையும் தொழக்கூடிய பெண், நஃபிலான நோன்புகள் வைக்கக்கூடிய பெண், இப்படிப்பட்ட பெண், ஆனால் அதே சமயம் அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுக்க என்ற சொல்லப்பட்டது. தஹஜ்ஜுத் தொழக்கூடிய பெண், நஃபிலான நோன்பு வைக்கக்கூடிய பெண், அண்டை வீட்டார் தொல்லை கொடுப்பது ஒரே காரணத்துக்காக அல்லாஹ் ரப்பல் நரகத்தில் போட்டு விட்டான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த இடத்தில் பார்க்கவும் விபச்சாரி அல்லாஹ் சொர்க்கத்துக்கு கொடுத்தான் ஒரு நல்ல காரியத்தில். இந்த இடத்தில் பார்க்கிறோம், ஒரு பெண், சிறந்த பெண், ஆனால் ஒரு பாவத்தின் காரணமா அல்லாஹ் நரகத்தை கொடுத்து விட்டான். என்ன தெரியும் அன்பிற்கு சொல்லி, செயல்பாடுகள் கிடையாது. செயல்பாடுகள் இரண்டாவது, முதலில் நீயத், முதலில் எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, அந்த உள்ளத்தை எப்படி பரிசுத்தமாக எப்படி வைத்திருக்கிறோம், இதுதான் இறைவன் பார்ப்பான். உள்ளத்தை வைத்துதான் தீர்ப்புகள். அன்பிற்குரிய சகோதரி, வெளிப்படையாக 1000 ரக்காத்துல் தொழு இருக்கலாம், இஹ்லாஸ் இருந்திருக்காது. உள்ளம் எப்படி இருக்கோ, இந்த உள்ளம் எப்படி செயல்படுகிறோம், இதுதான் இறைவன் பார்க்கான். எனவே தக்வா என்பது உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும். இறைவனுடைய பார்வைக்கு அஞ்சி உள்ளத்தால் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்து என்று சொன்னால் வெளிப்படையாக நாம் வாழலாம். இப்படி இருக்கிற அன்பிற்குரிய சகோதரி, இந்த தக்வாவுடைய வெளிப்பாடுகளில் இன்னும் சில வெளிப்பாடுகள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இந்த பரவலான அழகான சொர்க்கம் என்பது இரையச்சம் கொண்ட தக்வாவாதிகளுக்கு தான் இந்த சொர்க்கம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இப்படி சொல்லி அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ரா வத்தர்ரா. இந்த முத்தகீன்கள் என்று சொன்னால், இந்த சப்ஜெக்ட் யார் என்று சொன்னால் அவர்கள் யார் என்று சொல்கிறான். முத்தகீன்கள், தக்வாவாதிகள் யார்? அவர்கள் செலவு செய்வார்கள், அவர்கள் சதகா செய்வார்கள். சந்தோஷமான சூழ்நிலையிலும் கஷ்டமான சூழ்நிலையும் செலவு செய்ய ஆரம்பிப்பார்கள். இது முத்தகீன்கள் என்று சூழல் ஆல் இம்ரானில் சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹ் அஞ்சக்கூடிய நபர்கள் எப்படி சந்தோஷமாக இருந்தால் மட்டும் கிடையாது, ஒரு பயானை கேட்டுவிட்டு உடனே செய்து அப்படிலாம் கிடையாது. எல்லா நேரத்திலும் செய்வார்கள், அவர் கஷ்டத்திலும் செய்வார்கள், வறுமையிலும் கொடுப்பார்கள், கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இது முத்தகீன்கள், இவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. அல்லாஹ் நேரடியாக குர்ஆனில் பேசி காண்பிக்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, 2 அர்த்தங்கள் இருக்கலாம். ஒன்று, சதக்காவை எடுத்துக்கொள்ளும், நஃபிலாக கொடுக்கக்கூடிய சதக்காவை எடுத்துக்கொள்ளும். நஃபிலாக கொடுப்பது நேர காலம் எதுவும் இல்லாமல் எல்லா நேரமும் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். வறுமை வரும், அந்த வறுமை சதக்காவிலும் தடுக்காது, வறுமை சதக்காவிலும் தடுக்காது, வறுமை வந்து கொண்டுதான் இருக்கும். இவர் கொடுத்து கொண்டே இருப்பார், அவருடைய தன்மை அதுவாக இருக்கும், நல்ல ஹாபிட்டாக இருப்பார். சதக்கா இல்லை, ஜக்காத்தோட அர்த்தமாக இருக்கு என்று சொன்னால், ஜக்காத்துடைய அர்த்தமாக எடுத்து சொன்னால் அந்த முத்தகீன்கள் எப்படி இருப்பாங்க சொன்னால், எல்லா அர்த்தம் ஜக்காத்தை சரியான நேரத்தில் கொடுப்பவர்களாக இருப்பார்கள். எல்லா நேரத்தில் சரியான அந்த ஒரு வருடம் முடிந்த பின்பு எந்த ஒரு காரணம் சொல்லாமல் கரெக்டாக அந்த நாளில் கொடுப்பார்கள். ஓரிரு நாளும் வெயிட் பண்ண மாட்டார்கள், ஒரு நிமிடம் கூட தங்க மாட்டார்கள். சரியான ஜகாத்தோட நேரம் அடைந்துதான் உடனே அவர்கள் கொடுப்பார்கள். அல்லாஹ் குர்ஆன் சொல்றானே, அல்லதி யக்னிஸூன ஸஹப வல் ஃபித்தா, யார் தங்கம் வெள்ளியை சேர்த்து விட்டு அதை ஜகாத் கொடுக்காமல் இருக்கார்களோ அதை உருக்கி அவருடைய முதுகலிலும் நெத்தியிலும் போடுவோம் என்று சொல்லி அல்லாஹ் கடுமையாக பேசுகிறானே. இந்த கடுமையாக பேசக்கூடிய இதற்கு பயந்து ஜகாத்தை சரியாக கொடுக்கக்கூடிய நபராக இருப்பார்கள். ஏன்? இந்த 2026 கோல்டுடைய விலை உச்சத்தில் இருக்கிறது. இப்படி உச்சத்தில் இருந்தாலும் சரி அதையெல்லாம் பொருட்படுத்த மாட்டார்கள், உடனே கொடுப்பவர்களாக இருப்பார்கள். ஜக்காத்திற்கு நிறைய தனது வரலாம், எவ்வளவு ஃபித்னாக்கள் இருக்கிறது, ஒரு முறைதான் ஜக்காத் என்று சொல்லக்கூடிய ஃபித்னா இருக்கிறது. இப்படிப்பட்ட எந்த குழப்பத்திலும் செல்ல மாட்டார்கள். தங்கம் எவ்வளவு போனாலும், வெள்ளி எவ்வளவு உயர்ந்தாலும் ஜக்காத் கடமையா, ஒரு வருடம் முடிந்ததா, அதற்குள்ள ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, உடனே கொடுப்பவர்களாக இருப்பார்கள். அதில் இந்த கொடுக்கக்கூடிய விஷயத்தில், சதக்கா ஜக்காத்துடைய விஷயத்தில் இந்த முத்தகீன்கள், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய நபர்கள் தவறு செய்ய மாட்டார்கள், சரியாக கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி முத்தகீன்கள் ஒரு தன்மை பற்றி சொல்கிறான். அதே போன்ற 2வது இந்த சூரா ஆல் இம்ரான் சொல்கிறான், வல் காதிபீன கைத் வல் ஆஃபினான் இன்னாஸ், அவர்கள் கோபத்தை முழுங்குபவர்களாக இருப்பார்கள். அடக்கக்கூடிய நபர்கள், நம்ம தமிழில் பேசக்கூடிய அந்த வழக்கம் கோபத்தை அடக்குவது, அல்லாஹ் அதை பேசவில்லை. அல்லாஹ் கோபத்தை முழுங்குதல், அடக்குவதை விட முழுங்குதல் என்பது கஷ்டம். அடக்கணும் என்று சொன்னால் மனசில் வைத்துக் கொண்டு வெளியே சேர்த்து பேசலாம். கோபத்தை முழுகுவதுனா என்ன?
சண்டை போவதற்கு முன்னால் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தோமோ அது போன்று இருக்கக்கூடிய சாதாரண நிலைதான் கோபத்தை மிழுங்குவது. அல்லாஹ் சொன்னான், கோபத்தை மிழுங்கி விடுவார்கள், மக்களை மன்னித்து விடுவார்கள். அதாவது பாதிக்கப்பட்டவர் இவர்தான் பாதிக்கப்பட்டிருப்பார். கோபப்படுறதுக்கு 100% மார்க்கம் அனுமதி தருகிறது. ஆனால் கோபப்பட மாட்டார், மக்களை மன்னித்து விடுவார். எதற்கு இந்த நேரத்தில் பேசிக்கொண்டு, இதை பேசினால் சண்டை வரும் என்று தெரியும், பேச மாட்டார், அமைதியாக இருப்பார், மக்களை மன்னித்து விடுவார். இது யார் செய்வார்? சாதாரண முஃமினார் செய்ய முடியாது, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய நபர்களால் மட்டும்தான் செய்ய முடியும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, சில இடங்களில் உள்ளம் இவ்வளவு மோசமாக ஆகிவிடுகிற சகோதர மத்தியில், அதாவது பிறரை எதிர்ப்பதற்காக, பிறரை திட்டுவதற்காக, அல்லது பிறரை பழிவாங்குவதற்காக, சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் ஆதரவு ஆரம்பிக்கிறோம். இப்பொழுது பழிவாங்கவில்லை என்று சொன்னால், இப்பொழுது இவரை இன்சல்ட் செய்யவில்லை என்று சொன்னால் இந்த பாவம் பரவிவிடும், எனவே இந்த இடத்தில் உடைக்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு விதமான கோபம் விதமான தேவையில்லாத முடிவுகளை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஒரு முறை சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரத்தம் வர அடித்து விரட்டிய தாயிஃப் மக்களை ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள்? அவர்களை பழிவாங்க என்று சொன்னார்களா? ஹிஜ்ரி 8க்கு பின்பாக கைது செய்த கையை வெட்டுங்கள் என்று சொன்னார்களா? தூக்கிலிடுங்க என்று சொன்னார்களா? மன்னித்து விட்டார்கள். எவ்வளவு பெரிய மலக்கு வந்தார்கள், மலையுடைய மலக்குமார்கள் வந்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இவரை வெட்டுவீர்கள், அடுத்த சந்ததியர் எல்லாம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொண்டு அதே சந்ததி அல்லாஹ் இஸ்லாத்தில் வர வைத்தான். எப்படி மன்னித்தார்கள் ரசூலுல்லாஹ் அவர்கள்? சுமாபா பின் உசாலுடைய வரலாறு நாம் படிக்கவில்லையா? சுமாபா பின் உசால் யார்? யமாமா தேசத்துடைய ஒரு ஆட்சியாளராக இருந்தார். அந்த நேரத்தில் யமாமா தேசத்தில் எந்த சஹாபி வியாபாரத்திற்கு போனாலும் ரிட்டர்ன் வர முடியாது, எந்த சஹாபியும் ரிட்டர்ன் வர முடியாது. இஸ்லாம் என்ற தௌஹீத் தெரிந்தால் பிடித்து வைத்து விடுவார். சுமாமா அந்த அளவுக்கு மோசமான நபராக இருந்தால் ஒரு கட்டத்தில் கைது செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்து ரசூலுல்லாஹ் கைது செய்கிறார்கள். கைது செய்து எல்லா தண்டனையும் கொடுங்கள், சித்திரவதை செய்யுங்கள், பழி வாங்குவதற்கு தகுதி இருக்கு என்று சொல்லி இந்த இறந்த நபித்தோட குடும்பத்தை எல்லாம் ரசூலுல்லாஹ் எடுத்து வந்தார்களா? இல்ல ரசூலுல்லாஹ் பழி வாங்கினார்களா? இல்ல சிறையில் அடைத்தார்களா? ஒன்றும் கிடையாது. மஸ்ஜித் நபவியில் தங்க வைத்தார்கள், உணவு தண்ணீர் கொடுத்தார்கள், தொழுகை பார்க்க வைத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லாக் ஈர்த்தது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா படித்து விட்டார்கள். உச்சகட்ட மோசமான நபர். அந்த இடத்தும் ரசூலுல்லாஹ் அவர்கள் மன்னித்து விடுகிறார்கள் சொன்னால் மன்னிப்பு என்ற தன்மை வேண்டும். அது யாரால் முடியும்? சாதாரண கலிமாப்படுத்த நபரால் முடியாது, அல்லாஹ் அஞ்சக்கூடிய நபர்களால் மட்டும்தான் முடியும். இதுதான் இறையச்சம், இதுதான் தக்குவா. அன்பிற்குரிய சகோதரே, கடுமையான சூழ்நிலையிலும் நாம் சில விஷயத்தை செய்ய மாட்டோம். எதற்காக? ஒரே காரணம், அல்லாஹ் பார்க்கிறான் என்று. அல்லாஹ் பார்க்கிறான், இறைவனுடைய பார்வை இருக்கிறது, இறைவன் விடமாட்டான் என்ற ஒரே காரணத்திற்காக, அல்லாஹ்விற்காக அனுமதிக்கப்பட்ட இப்படிப்பட்ட கோபப்படக்கூடிய இடங்களும் நாம் விட்டு ஒதுங்குவோம். இது தக்குவா என்று சொல்லி இறைவன் சொல்கிறான். அன்பிற்கு சொல்லி மூன்றாவது மற்றும் கடைசியாக இறைவன் சொல்கிறான், அவர்கள் செலவு செய்வார்கள், அவர் கோபத்தை மென்று முழுங்கி மக்களை மன்னித்து விடுவார்கள். கடைசியாக சொன்னான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபஸுஹும் ذكروا ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம் வமா யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், இன்னும் இந்த சொர்க்கத்திற்குரிய இரையச்சம் கொண்டவர்கள் யார் என்று தெரியுமா? அவர்கள் யார் என்று சொன்னால், அவர்கள் மானக்கேடான விஷயத்தை செய்வார்கள், அவர்கள் மானக்கேடான தவறான விஷயத்தை செய்வார்கள். செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ذكرல்லாஹ், அது செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அல்லாஹ்வை ஞாபகம் வந்துவிடும், அல்லாஹ்வை நினைவு கொண்டு விடுவார்கள். நினைவு கொண்ட பிறகு ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், உடனே என்ன செய்வார்கள்? அல்லாஹ்விடத்தில் திரும்பி இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கேட்பார்கள். இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கேட்பார்கள். அவர்கள் செய்த மானக்கேடான விஷயமோ அல்லது பெரும் பாவமோ இது செய்து கொண்டிருக்கும் பொழுதோ முடித்த பிறகோ திடீர்னு அல்லாஹ் ஞாபகம் வந்து விடுவான். ஞாபகம் வந்த பிறகு உடனே அல்லாஹ்விடத்தில் திரும்புவார்கள். இந்த உடனே திரும்பக்கூடிய பகுதி என்பது இறையச்சம் கொண்ட நபர்கள் தான் இருக்கும். யாருக்கு தக்வா இல்லையோ, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மனப்பான்மை இல்லையோ, ஒரு பொழுதும் கையேந்தியோ அல்லது தூக்காமலையோ இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய தௌஃபீக் கிடைக்காது, பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்காது. யார் அல்லாஹ்வை பயப்படாதோ அவர்கள் தான் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். சிந்தித்து பாருங்கள். இன்று பிறை 23, ரமதான் பிறை 23, இரண்டு ஒற்றைப்படைகள் அடைந்திருக்கிறோம். இந்த ஒற்றைப்படை இரவலில் ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிற துஆ என்ன? அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தார்களே மன்னிப்பிற்குரிய துஆ. நம்மளில் எத்தனை நபர்கள் இந்த துஆவை இந்த இரண்டு ஒற்றைப்படை செய்திருப்போம்? அல்லது இத்தனை நாட்கள் கழிந்திருக்கோமே, இதில் நம்மளில் எத்தனை நபர் செய்திருக்கோம் சகோதரர்களே? அது மன்னிப்புடைய துஆ என்று தெரிகிறது. நாம் பெரும்பாவம் செய்யக்கூடிய அழுக்கான நபர் என்று தெரிகிறது. ரமதான் மன்னிப்புடைய மாதம் என்று தெரிகிறது. எல்லாம் தெரிந்த பிறகும் நாம் மன்னிப்பு கேட்காமல் சொன்னால் இது ஒரு அடையாளம் நம்மிடத்தில் தக்குவா இல்லை. நம்மிடத்தில் தக்குவா இல்லை. 23 பிறைகள் வந்தும் பாவ மன்னிப்பு பக்கமாக திரும்பக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது சொன்னால் புரிந்து கொள்ளுங்கள், தக்குவா என்பது இல்லை அல்லது கொஞ்சமாக இருக்கிறது. சரியான இறைச்சம் கொண்டவர்கள் அல்லாஹ்விற்கு பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்பார் என்று சொல்லி இறைவன் சொல்கிறான். அன்பிற்குரிய சகோதரன், இதெல்லாம் இறையச்சத்துடைய வெளிப்பாடுகள். இந்த சொல்லப்பட்டக்கூடிய விஷயங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை சோதிப்பதற்காக குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு சொல்லித் தருகிறது. அன்பிற்குரிய சகோதரன், எந்த ஒரு நபர் இறைச்சம் கொண்ட நபராக வாழ்கிறார், யார் அல்லாஹ்வை எல்லா இடத்தும் அஞ்சக்கூடிய நபர்களாக இருக்கிறாரும், இந்த ரமதானுடைய மெசேஜை சரியாக புரிந்து அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய ஒரு நபராக இருக்கார் என்று சொன்னால் அவர் கிடைக்கூடிய மிகப்பெரிய பரிசு. நிறைய விஷயங்கள் மார்க்கம் சொல்லியிருந்தாலும் கிடைக்கூடிய உச்சகட்டமான பரிசு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஸ் பின் ஜபல் அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இன்ன அவுலன் நாசி
பி யௌமல் கியாமா அல் முத்தகுன். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நாளை மறுமை நாள் எனக்கு மிகவும் நெருக்கத்தில் இருப்பவர்கள் முத்தகுன், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய தக்வாவாதிகள், அல்லாஹ்வை எந்நேரத்திலும் அஞ்சு கொண்டிருக்கிறார்களே இவர்கள் மறுமை நாளில் எனக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பார்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். யாரும் சஹாபாக்களை சொல்கிறார்கள்? வெறும் சஹாபாக்கள் மட்டும்தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்களா? கிடையாது. அடுத்து ரசூலுல்லாஹ் விளக்கிறார்கள், மன்கானு ஹைசுகானு, மன்கானு எங்கு இருந்தாலும் சரி, ஹைசுகானு அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சொன்னால் மறுமையில் எனக்கு நெருக்கமாக இருப்பார்கள். ரசூல்லா போவது இன்ஷா அல்லாஹ் தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், உயர்தரமான சொர்க்கம். அதுக்கு மேல் உயர்தரம் கிடையாது. இருக்கலே உச்சகட்டமான சொர்க்கத்தில் ரசூல்லா சொல்வார்கள். ரசூலுல்லாஹ்க்கு நெருக்கமாக அந்த முத்தகீன்கள் இருக்கிறார்கள் சொன்னால் அவர்களும் ரசூலுல்லாஹ்வுடன் அதே சொர்க்கத்தில் தான் ஒன்றாக இருப்பார் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே தக்வாவுடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். ரமதான் வரலாம் போகலாம், ஆனால் நம்முடைய தக்வா என்பது மறைந்து விடக்கூடாது. ரமதான் சொல்லக்கூடிய நோன்பு பாடத்துடைய இந்த தக்வா என்பது நம்முடைய வாழ்க்கையில் பிறக்க வைக்க வேண்டும். அல்லாஹ்வை எல்லா இடத்தும் அல்லாஹ்வுடைய பார்வையில் இருக்கிறது இந்த அச்சத்தில் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு வாழ்க்கையை மறுமையில் அல்லாஹ் நமக்கு தருவான் என்ற பிரார்த்தனை வண்ணமாக இந்த முதலாவது ஃபத்வாவை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வபிஹி நஸ்தஈன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரமதானுடைய கடைசி பத்தில் இருக்கிறோம். இந்த கடைசி பத்தில் ரசூலுல்லாஹ் அவர்கள் மிக மும்முரமாக இருப்பார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கடைசி பத்து வந்த பிறகு ரசூலுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஆடையை இறுக்கிக் கொள்வார்கள். பிறகு இரவு முழுதும் விழித்திருப்பார்கள். தன்னுடைய குடும்பத்தார்கள் விழிக்கச் செய்வார்கள். குடும்பத்தார்கள் எழுப்பிவிட்டு இபாதத் செய்யுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்வார்கள். இது கடைசி பத்து வந்த பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய 9 ரமதானும் இப்படிதான் கழிந்தது என்று சொல்லி ஹதீஸ்ல பார்க்கும். எனவே இந்த 9 இரவுகள் வெறும் பெரியவர்கள் அல்லது வயதான மட்டும் கிடையாது, முழு குடும்பமும் இபாதத் செய்வது, முழு ஃபேமிலியோடன் இபாதத் செய்வதற்கு இந்த 10 நாட்கள் என்பதை இந்த ஹதீஸ் நம்ம சொல்லிட்டு வருகிறது. எனவே இந்த அடிப்படையில் குடும்பத்துடன் இபாதத் செய்ய வேண்டும். இந்த குடும்பத்துடன் இபாதத் செய்யும் பொழுது சில விஷயங்களை கவனித்துக் கொள்ளக்கூடிய நாம், அதாவது நம்முடைய வீட்டுடைய பெண்கள் வருடம் முழுவதும் சமைத்துக் கொண்டுதான் இருக்கார்கள், வருடம் முழுவதும் வீட்டை கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கார்கள் என்ற அடிப்படையில் இந்த 10 நாட்கள் அவரும் இபாதத் செய்ய வேண்டும், அவர்களும் இபாதத் தேவை என்ற அடிப்படையில் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நபர்கள், ஆண்களாக இருக்கக்கூடிய நபர்கள் அவருக்கு நேரத்தை பிரித்துக் கொடுக்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரி, வருடம் முழுவதும் நன்றாக தான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும். இந்த 10 நாட்கள் சிம்பிளாக லேசாக சாப்பிட்டால் எந்த பிரச்சனையும் கிடையாது. எனவே இந்த சமையலிலும் இந்த அடுப்பதிலும் அதிக கவனத்துடன் இருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இரவு தொழுகை எல்லாம் மிஸ் ஆகிவிடும், இரவுடைய வணக்கம் மிஸ் ஆகிவிடும் என்ற அடிப்படையில் வீட்டில் கூடிய பெண்களுக்கு சரியான வழியை நாம் தான் காட்ட வேண்டும். அதே போன்று பெண்களுக்கு கூடிய மிகப்பெரிய ஒரு படிப்பு என்று சொன்னால், அதாவது நாம் வெளியே செல்ல வேண்டும், தொழுக வேண்டும் என்று ஆசைப்படுவதை விட குர்ஆன் சொன்னா சொல்லக்கூடிய வழிகாட்டுதலை புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு சிறந்தது வீட்டில் தொழக்கூடிய தொழுகை, பெண்களுக்கு சிறந்தது வீட்டில் தொழக்கூடிய தொழுகை. இது எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது. அது கடமையான தொழுகையா இருக்கட்டும் அல்லது இப்படிப்பட்ட தஹஜ்ஜுத் தொழுகையாக இருக்கட்டும், வீட்டில் தொழுவது சிறப்பு, வீட்டில் தொழுவது சிறப்பு. அப்படியே பள்ளியில் வந்து தொழுகணும்னு சொன்னால் அது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் சில கண்டிஷன் அடிப்படையில், அது மூத்த நிபந்தனை என்னன்னு சொன்னால், பொறுப்பாளராக யாரு இருக்காங்களோ அவருடைய அனுமதியுடன் வர வேண்டும். அனுமதி இல்லாமல் சண்டை போட்டு மனஸ்தாபத்துடன் இப்படி வருவது ஒருபொழுதும் மார்க் நமக்கு அனுமதிக்காது. அவர்கள், அதாவது நம்முடைய பொறுப்புகள் என்ன? வீடு சரியாக வைக்க வேண்டும், சமையலை சரியாக செய்யணும், வீட்டிற்குரிய பெரியவர்களை பார்க்க வேண்டும். இப்படி நம்முடைய பொறுப்புகள் இருக்கிறது. இந்த பொறுப்புகளை முடித்து யார் பொறுப்பாளர், கணவனோ அத்தாவோ, அவரிடத்தில் கேட்டு அவருடைய அனுமதியுடன் தான் வர வேண்டும். இதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல். இபாதத் சொல்லி எப்படி கண்மூடித்தனமாக வர சொல்லவில்லை, அதற்குரிய வழிகாட்டுதல் வர வேண்டும் என்பதுதான் மார்க்கம் சொல்லித் தருகிறது. எனவே நம்முடைய பள்ளியிலும் இரவு தொழுகை 2 மணி இருக்கிறது. அனைத்து சகோதரன் குடும்பத்துடன் கலந்து கொள்ளுங்கள். இந்த கடைசி 10 நாட்கள் ஃபர்ஸ்ட் இரவு எப்படி சென்றிருந்தாலும் இந்த கடைசி 10 நாட்களை சரியான முறையில் நாம் கையாள வேண்டும். நிறைய இபாதத் செய்ய வேண்டும், நிறைய திலாவம், நிறைய குர்ஆனும் ஓத வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இபாதத்தின் மூலமாக நம்முடைய குடும்பத்தையும் சொர்க்கத்துடைய உயர்ந்த சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ரசூலுல்லாஹ்வுடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தை இதன் மூலமாக அல்லாஹ் தருவானாக. இபாதல்லாஹ் ரஹிமனி வ ரஹ்மக்குமுல்லாஹ். இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇல் முன்கரி வல் பகி யஈதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஉ யஸ்தஜிப் லக்கும் வ லذ்குருல்லாஹி தஆலா அக்பர்.